செல்வம் கொளிக்கும் விளையாட்டாக கருதப்படும் ஐபிஎல் அல்லது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான மினி ஏலம் அபுதாபியில் வெற்றிகரமாக நேற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இதில் அதிகூடிய தொகைக்கு வாங்கப்பட்ட வீரர், விலை போகாத வீரர்கள், அதே போன்று இலங்கை அணியின் சார்பில் யார் யார் நேற்றைய ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர்கள் என்ற முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்துச்சந்திரன். 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் அல்லது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் தொடருக்கான மினி ஏலம் அபுதாபியில் நேற்று பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியாவின் சகலதுறை வீரரான கேமரோன் கிரீன் 25.20 கோடி இந்திய ரூபாவுக்கு முன்னாள் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் அதிகூடிய தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரர் என்ற சிறப்பை அல்லது சாதனையை கேமரோன் கிரீன் படைத்திருக்கின்றார். கடந்த வருடம் இதே ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் 24.75 கோடி இந்திய ரூபாவுக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டமையே இதுவரையில் சாதனையாக இருந்தது. இந்த சாதனையை முறியடித்துள்ள கேமரோன் கிரீன் அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட வெளிநாட்டு வீரராக பதிவாகி இருக்கின்றார். அத்துடன் ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட 3வது வீரர் என்ற சாதனையையும் கேமரோன் கிரீன் படைத்திருக்கின்றார். இதற்கு முன்னர் இந்திய அணியின் ரிஷப் பந்த் அவர் விக்கெட் காப்பாளராக செயற்படுகின்றார். 27 கோடி இந்திய ரூபாவுக்கும் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரான ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 இந்திய கோடி ரூபாவுக்கும் இதற்கு முன்னர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை கடந்த பல வருடங்களாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மதீஷ பத்ரன இம்முறை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக ஒப்பந்தமாகி இருக்கின்றார். டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் மதீஷ பத்ரனவை ஏலத்தில் எடுப்பதற்காக கடுமையாக போராடி இருந்த போதிலும் 18 கோடி ரூபாய் இந்திய தொகைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மதீஷ பத்ரனவை ஏலத்தில் எடுத்திருக்கின்றது. இந்த இடத்தில் முன்னாள் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சார்பில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். சகலதுறை வீரரான கேமரோன் கிரீன் மற்றும் மதீஷ பத்ரன ஆகியோருக்காக மாத்திரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 43.20 கோடி இந்திய ரூபாவை செலவிட்டிருந்தது. நேற்றைய ஏலத்தின் போது அனைவரது கவனமும் முன்னாள் சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பக்கம் திரும்பியிருந்தது. நட்சத்திர சகலதுறை வீரரான ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைவராக இதற்கு முன்னர் செயற்பட்ட நட்சத்திர துடுப்பாட்ட வீரர், விக்கெட் காப்பாளர் சஞ்சு சாம்சனை இதற்கு முன்னர் சென்னை அணி கொள்வனவு செய்திருந்தமையே அதற்கான காரணமாகும். ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக எந்த வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுக்க உள்ளது என்ற கேள்வி அனைவரது மனதிலும் தொக்கி நின்றது. ஆம், கார்த்திக் சர்மா என்பதே அந்த கேள்விக்கான சரியான பதிலாக அமைந்திருந்தது. ராஜஸ்தானை சேர்ந்த கார்த்திக் சர்மா அண்மைய சில நாட்களாக நடைபெற்ற முஷ்தாக் அலிக்கிண்ண கிரிக்கெட் தொடர் உள்ளிட்ட இந்திய அளவிலே நடைபெற்ற பல்வேறு கிரிக்கெட் தொடர்களில் அதீத திறமையை வெளிப்படுத்தி சாதித்த வீரராக இந்திய ஊடகங்கள் அவரை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அதற்கமைய 14.20 கோடி இந்திய ரூபாவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் கார்த்திக் சர்மா ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். அத்துடன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளரும் சகலதுறை வீரருமான பிரசாந்த் வீர் 14.20 கோடி இந்திய ரூபாவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் விளையாடாமலேயே ஐபிஎல் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ள 2 முக்கிய வீரர்களாக இந்த 2 வீரர்களும் பதிவாகி இருக்கின்றனர். இதனிடையே உங்களுக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் அண்மையில் ஓய்வை அறிவித்து மீண்டும் தனது ஓய்வை மீளப்பெற்று சர்வதேச கிரிக்கெட்டருக்கு திரும்பி இருக்கின்ற விக்கெட் காப்பாளர் குயின்டன் டிகாக்கை மீண்டும் முன்னாள் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கின்றது. குயின்டன் டிகாக் இதற்கு முன்னர் 2019, 2020 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் முன்னாள் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியிருந்தார். இங்கிலாந்தின் பென் டக்கட் 2 கோடி ரூபாய் இந்திய தொகைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பில் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இலங்கை அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரும் சகலதுறை வீரருமான வனிந்து அசரங்க 2 கோடி ரூபாய் இந்திய தொகைக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். சகலதுறை வீரர் வெங்கடேஷ் ஐயர் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியால் 7 கோடி ரூபாவுக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இலங்கை அணியின் 10 நிசங்க இளம் வீரர்களை கொண்ட அணியாக கருதப்படுகின்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக இம்முறை ஐபிஎல் போட்டிகளில் களமிறங்க இருக்கின்றார்.
அடுத்த வருட ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்காக 359 வீரர்கள் ஏலப்பட்டியலிலே உள்ளீர்க்கப்பட்டிருந்தனர். டெவோன் கோன்வே, ஜொன்னி பேஸ்ட்ரோ, ஸ்பென்சர் ஜான்சன், முருகன் அஸ்வின், விஜய் சங்கர், ரஹமனுல்லா குர்பாஸ் உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திர வீரர்களும் இம்முறை ஏலத்தில் எடுக்கப்படாத வீரர்களாக பதிவாகி இருக்கின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் அடுத்த வருடம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது.